இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 3 நாட்களாகிய நிலையில் பாகிஸ்தான் இன்று முதல் தடவையாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதில் யுத்தம் தொடர்பான சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்தியாவுடனான யுத்தத்தின் போது தமது தரப்பில் 9 படை வீரர்கள் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. இதில் 6 ராணுவ வீரர்களும் 3 விமானப்படை வீரர்களும் உள்ளடங்குவதாக பாகிஸ்தான் குறிப்பிட்டிருக்கிறது. ஏற்கனவே காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் இடம்பெற்ற தீவிரவாதிகளின் தாக்குதலை அடுத்து 26 பேர் கொல்லப்பட்டனர். இவர்கள் சுற்றுலாவுக்காக சென்றவர்கள் என்ற அடிப்படையில் இந்தியா தீவிரவாதிகளை ஊக்குவிப்பதாக குற்றம் சுமத்தி பாகிஸ்தான் மீது குற்றம் சுமத்தியது. எனினும் பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கும் தமக்கும் பொறுப்பில்லை என்று தெரிவித்திருந்தது. என்றும் கூட தொடர்ந்தும் குற்றம் சாட்டி வந்த இந்தியா பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளின் முகாம் மீது தாக்குதல்களை நடத்தியது. இதனையடுத்து பாகிஸ்தானுக்குள்ளேயே இந்தியா பல்வேறு தாக்குதல்களையும் மேற்கொண்டது. குறிப்பாக லாகூரின் அருகிலுள்ள இராணுவ தலைமையகத்துக்கு அருகிலும் தாக்குதல் ஒன்று இடம்பெற்றது. இதனையடுத்து நிலைமையை உணர்ந்த பாகிஸ்தான் அமெரிக்காவின் உதவியை கேட்டு யுத்த நிறுத்தத்துக்கு உடன்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவும் ஏற்கனவே இந்தியாவுடன் பேசிக் கொண்ட நிலையில் இரண்டு தரப்புக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது. எனினும் யுத்த நிறுத்தம் ஆரம்பித்த பின்னரே இந்தியா அது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தது. இந்த மோதலின் போது எத்தனை பேர் தமது தரப்பில் மரணமாகினர் என்ற விடயமும் பாகிஸ்தான் தரப்பில் எத்தனை பேர் மரணமாகினர் என்ற விடயத்தையும் இந்தியா அறிவித்திருந்தது. எனினும் பாகிஸ்தான் மௌனம் காத்தி வந்த நிலையில் இன்று 3வது நாள் ஆன நிலையிலேயே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதில் தமது தரப்பில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இதேவேளை பாகிஸ்தானும் இந்தியாவும் நேற்று பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றன. குறிப்பாக யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் கூட இந்த பேச்சுவார்த்தையின் போது பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான யுத்தத்தை அடுத்து நிறுத்தப்பட்டிருந்த IPL மற்றும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் ஆகிய போட்டிகள் மீண்டும் ஆரம்பமாகின்றன. இதன்படி IPL போட்டிகள் எதிர்வரும் மே 17ஆம் தேதி ஆரம்பித்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி நிறைவடைய இருக்கின்றன. பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளை பொறுத்தவரையில் மே 17ஆம் தேதி ஆரம்பித்து மே 25ஆம் தேதி இந்த போட்டிகள் முடிவடைய இருக்கின்றன. பொள்ளாச்சியில் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாலியல் வன்புணர்வு சம்பவம் தொடர்பான வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 பேருக்கும் இன்று சாகும் வரையிலான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்ட மேல் நீதிமன்றம் இந்த தண்டனையை வழங்கியிருக்கிறது. பலத்த பாதுகாப்பு மத்தியில் நீதிமன்றத்தில் இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த 9 பேரும் பெண்கள், குறிப்பாக மாணவிகளை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி அதனை காணொலிப்படுத்தி வெளியிட்டு வந்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பில் பெண்ணொருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் வழக்கு முன்னெடுக்கப்பட்டது. இதன் போதே பலர் இந்த குழுவினால் பாதிக்கப்பட்டமை தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் தொடர்ந்தும் இடம்பெற்று வந்த பல சுற்று விசாரணைகளின் அடிப்படையில் இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டனர். அதன் அடிப்படையிலேயே இன்று கோவை மாவட்ட நீதிமன்றத்தால் இவர்கள் 9 பேருக்கும் சாகும் வரையிலான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது.